வெல்கம் டு YB vlogs. ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடல, எந்த வீடியோவும் இல்லை, போடல. ஸோ இன்றைக்கும் அண்ட் பிஃபோர் தட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ என்னத்தை பற்றி அப்படின்னு பார்த்தா தளபதி திருவிழாவுக்கு போனப்ப vlog எடுக்கலாம் அப்படி தான் பிளான். பட் சில சூழ்நிலை இல்லைங்க, ஃபோனில் பேட்டரி முடிஞ்சிடும். அப்போ அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது. அதாவது தளபதி பேசுகிறப்ப வீடியோ எடுக்க முடியாது, அதுக்கிட்டே சார்ஜர் முடிஞ்சிடும் சொல்லி தான் ஐஃபோன் யூசர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் பச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு அதனால vlogலாம் எடுக்கல. சும்மா அங்கே இங்கே அப்படி இப்படி ஒரு வீடியோ தான் எடுத்தேன். ஸோ ஒய் நாட் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் வண்டி தான் இருக்கேன். பட் கூட வந்தவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனக்கு இதில் என்ன புரியலன்னா, ஒரு ஆள் மாஸாக இருக்கலாம், மாஸ்னா அப்படி இருக்கலாம் படத்தில். மாஸ் படம் மாஸாக இருப்பாங்க, சண்டை கட்டம் மாஸாக இருக்கும், நடந்து போனால் மாஸாக இருக்கும், இல்லை பக்கா நேர்லேயுமா அப்படி இருப்பாங்க. அந்த ஒரு டவுட் ரொம்பவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மாசா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது நான் அவ்வளோ நீட்டாக பேசி இது ஒரு vlog-ஆக கொண்டு போய் 6 மணி நேரத்துக்கு என் மூஞ்சியை கட்டி பேசி உங்களாம் போரிங்காக வைக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிடுறேன். மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வந்தவங்களோட சில பேர் எனக்கு பர்சனலாக தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு அது ஒரு சொல்லித்தரல எப்படின்னு. ஏன்னா அந்த மனசு செம்ம ஒரு மாசா இருக்காரு. இந்த பேச்சிலேருந்து எந்த அளவுக்கு கூட இருப்பாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆள்னா அந்த மனசை மட்டும்தான். இன்னும் அந்த வைப்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன முடிஞ்சு 2 நாளா 3 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு, நியூ இயரே வந்துருச்சு வேற. என்ன அந்த வைப்லேயே தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, பல பேர் அந்த வைப்லேயே தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் பிஃபோர் ஆடியோ லான்ச் வந்துட்டு இந்த சில சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு பாட்டு பண்ணாங்க. அதுவும் ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிபியூட் மாதிரி தான் இருந்துச்சு, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் இந்த டான்ஸ் மாஸ்டர் அனிருத் எல்லாம் பக்கா. யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ, சில பேர் வேலைனால வந்திருக்க முடியாது, சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க நாயை போய்கிட்டு அப்படின்னு. ஆனால் நீங்களா ஒரு எப்படி சொல்ல, இந்த ஹிப்ஹாப் தமிழ் கான்சர்ட் போனோம், ஏஆர் ராமன் கான்சர்ட் போனோம், அந்த கான்சர்ட் போனோம், இந்த கான்சர்ட் போனோம், கான்சர்ட் அப்படின்னு இருப்பீங்களே. எனக்கு எதுவும் பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல்னா, நான் மொத்தமாகவே ஒரு இடத்துல பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அப்படி ஒரு ஃபீல். அதுவும் தளபதி பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வேணும்? அந்த மனசன் பார்த்தாலே போதும், அவ்வளோதானே. கூஸ் பூம்ஸ்னா என்ன படத்தை பார்த்து கூஸ் பூம்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அன்னைக்கு பார்த்துருக்கணும். அந்த அன்னைக்கு இருந்தவங்களுக்குலாம் நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். எந்த அளவுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படி இருந்திருக்கானே. சரி, நான் சில கிளிப் மட்டும் போடுறேன் என்கிட்ட இருக்கிறது. என் தலைவர் ஆடுந்து கூட நான் போடுறேன், பாடுந்தும் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த கிளிப்பை பாருங்கள். அந்த கிளிப்பை பார்த்து முடிஞ்சு கூட வந்தவங்க 2-3 பேர் அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். கேட்டு முடிச்சு அன்னத்தை பாத்தியா அப்படின்னு போடுற சான்ஸ் இருந்தால் போடுறேன், இல்லைன்னா அப்படியே முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். Five-star general, who you know comparable. Who on wall on the press is incurable.
என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆமா அழுகா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம், புலிகோ இருக்காதவங்க என்னோட இல்லாம யாருக்கும் தவறுண்டு நீ இல்ல தௌலத்தாலே நிலையே ஆளு நண்பாடி நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நாம சமர்ப்பேரித்தானா இனாய் பொலக்கெல்லா நம்ம கெட்டாயிலெல்லோ ஒரு நாடி அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேலொரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு Our together bhaiya bhaiya jati bedam lale daiya நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா நோச்சையா ஒருத்தன் வாழானே திருத்திட போறானே தங்கமே உங்களுக்காக போரா கச்சேரியா ஓகே, தளபதி கச்சேரி பற்றி பேச போகிறேன். பர்சனலாக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இது ஒரு ட்ரீம் தான். நான் என்னை கேட்டால் நான் ஒரு ட்ரீம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்டாரு, ஃபேவரட் ஆக்டர் ஈஸியாக பார்க்குறது. ஸோ இது ஒரு மாதிரி கனவு மாதிரி தான் இருக்குது. அவர் மெஸ்ஸாக வந்தது, அவர் பேசுகிற இடத்துல நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ எனக்கு எப்படின்னா, இது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு மாதிரி இருக்காது, வாய்ப்பு இல்லை, கேம் லேஸாக்கலாம் வாய்ப்பே இல்லை, வரமாட்டார், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு. பட் வராரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி குவைட் சர்ப்ரைஸ்லாம். ஓகே, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே, வரப்போகிறாரு. ஸோ வந்துட்டாரு, வந்து நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டார் அவர். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாரு. அது மட்டும் தான் ஒரு மாதிரி மனசு வலிக்குது. மற்றபடி அவர் வந்தது, அங்கே உள்ள ப்ரெசன்ஸ் அவரோட, ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப எந்த அளவுக்குன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கதறி எனக்கு ஒரு மாதிரி தொண்டை இப்போ வரைக்கும் கதையாக தான் இருக்குது. தொண்டை கத்தி செத்துட்டேன் அந்த இடத்துல. ஆனால் நிறைய பேருக்கு அந்த தொண்டை வலி இருக்கும் கண்டிப்பாக. ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு. அழுவையோ வந்துச்சு, எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. விஜய் சார் அந்த இதுதான் என்னோட கடைசி படமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசும்போது, அப்புறம் யார் பெற்ற மகனும் அந்த பாட்டெலாம் போடும்போது ஒரு மாதிரி அப்பா கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் விட்டா, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தார், பார்த்து எனக்கு அப்போவே நம்ப முடியல, அவரை தான் பார்க்குறோமா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷம் அவரை பார்த்தது எங்களுக்கு. ஸோ அது போதும். அவர் பக்கத்தில் இருக்கணும், அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் இல்லை. அவர் இருந்த இடத்துல நாங்கள் இருந்துட்டோம். அதுதான் எனக்கு அதுதான். அவர் இருந்த இடத்துல நான் இருந்துட்டேன். ஸோ அவர் பேசுகிறத நான் லைவாக கேட்டுட்டேன் அதே ஸ்டேடியமில். ஸோ எனக்கு அது போதும். ஸோ என்ன கேட்டால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆஸ் எ விஜய் ஃபேன் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஐ லவ் யூ ஸோ மச் விஜய்னா, ஐ லவ் யூ ஸோ மச். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஓகே, நான் என்னத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தளபதி திருவிழாக்கு போனது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் எ விஜய் ஃபேன். இருந்தாலும் ஐ லைக் விஜய். ஓகே, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட
படம்லாம் பார்த்து இப்போது அவர் நேரடியாக பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேஜிக்கலான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அவர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இவன் தான் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்லேருந்து அவர் டிஃப்ரெண்ட். ஓகே, அவர் ஆக்டிங், அவர் ஸ்டைல், எவ்ரி திங் டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி தனியாக தெரிவார் அவர். ஸோ அந்த ஓகே அவர் வரப்போகிறாரு, அவரோட லாஸ்ட் படம் ஆடியோ லான்ச் அங்கே நடக்க போது வரப்போகிறான்னு ஓகே நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியாக போனோம். அண்ட் அந்த ஓகே நிறைய க்ரௌட், எப்படி சொல்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான க்ரௌட் அங்கே. சரி விஜய் ஃபேன் அவ்வளோ பேர். ஓகே அவ்வளோ பேர். ஸோ செம்ம க்ரௌட். ஸோ அந்த இது கான்சர்ட் ஆரம்பித்து அவரோட பழைய பாட்டுங்க இருந்து இப்போ வரைக்கும் நிறையா பாடினாங்க சிங்கர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் அவர் வந்தது உண்மையிலே ரொம்ப மேஜிக்கலான மூமெண்ட். அண்ட் அவரோட கடைசி படம் ஆடியோ லான்ச் தான் அது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்மையே புதுசாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் வேறு. அண்ட் சீசரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ லைக் இட். நான் போனதுக்கு ஓகே ஐ எம் ஹாப்பி அண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ. இன்னையோட 4 நாள் ஆச்சு தளபதி திருவிழா முடிஞ்சு. ஆனால் இன்னும் அதுலேருந்து நான் வெளியே ஆகலை. உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு, மறுபடியும் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்களா, மறுபடியும் தளபதி வந்து மலேசியாவுக்கு வர மாட்டாரா, ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சீரியஸாக இந்த தளபதி திருவிழா செஞ்சாங்களா, ஐயோ வேற லெவல், பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. தளபதி வந்தார், யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த தளபதி நம்ம நேரில் பார்ப்போம். லாஸ்ட் ஃபிலிம் ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து கனவா அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுனுச்சு. ஆனால் நேரில் பார்த்தேனே, ஐயோ வேற லெவல். தேங்க்ஸ் டு மாலிக்ல, டத்து மாலிக், செம்ம. இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. தளபதி வந்து சந்தோஷமும் படுத்தினாரு, அழுவ வச்சாரு. அவரே அவர் வாயால சொல்லிட்டாரு இது லாஸ்ட் ஃபீலர். ஆனால் ஓவரால் இந்த தளபதி திருவிழா செம்மையாக போணுச்சு. இந்த மலேசியன் பீப்புள் இருக்கு, ஐயோ செம்மலா, உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவங்க கொடுக்குற சப்போர்ட், இந்த கத்துறது, ஓய் வேற லெவல்ல, செம்ம பயங்கரம். மறுபடியும் நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதுலேருந்து இன்னும் வெளியாகவே இல்லை. ஸோ திருப்பி நானே வந்துட்டேன். இந்த சின்ன சின்ன கிளிப்ஸு என் கூட வந்தவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஓவரால் சொன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறத விட, இந்த விஜய் சித்து விளாக் இருக்குல்ல, அவர் சொல்லுவார்ல பயங்கரம் இல்லை டயங்கரம் அப்படின்னு, அதே தான். அது சொல்லி சொல்லி ஒருமே புரிவிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் யாரெல்லாம் வந்திருந்தீங்களும் கண்டிப்பாக அந்த ஃபீல் புரியும்னு நினைக்கிறேன், எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். அண்ட் 9 ஜனவரி கண்டிப்பாக மறக்காமல் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பீங்க. ஜனநாயகன் ஐயா, நான் கேசரின்னு நினச்சேன், பட் கேசரி இல்லைன்ட்டாங்களா, லைட்டாக மனசு வலிக்குது. ரொம்ப நல்லா இருக்கும்ல ரீமேக்கு. என்ன பாலையை பேசினா தான் கேட்பீங்களா, என் தலைமை பேசினா கேட்க மாட்டீங்களா அப்படி. ஸோ எல்லோரும் மறக்காமல் 9 ஜனவரி ஜனநாயகன் தேட்டரில் பாருங்கள். வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்க்காதீங்க, அவ்வளோ பேட்டர்ன் நடந்துக்கூடாது. ஓகே, அப்போ முடிஞ்ச வ்ளாக் எடுக்கிறேன், ஜனநாயகனுக்கு வ்ளாக் செய்கிறேன். ஆனால் இப்படி தான் சொல்லுவேன்.